World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திருவருள் ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் நிறுவனர் ஜோதிடர் திருவருள் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்களை வேலைவாய்ப்பு எப்போது கிடைக்கும் ஜோதிட விளக்கமும் பரிகாரமும் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. பிரபஞ்ச குழு, பிரபஞ்சத்தின் அருளாசி என்றும் இந்த குழுவிற்கும் இந்த குடும்பத்திற்கும் நிறைந்திருக்கும். எல்லாம் வல்ல ஈசன் என்றும் பெயரோடும் புகழோடும் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களை வழிநடத்தி செல்லும் என்று மனதார வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கி வேலை வாய்ப்பு பற்றி ஒரு அருமையான ஒரு தலைப்பு. இன்றைக்கி நிறையா பேர் தேவை இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? அப்படியே எங்கூட பேசிகிட்டே வாங்க, சரிங்களா? சந்தேகங்களை கடைசியில் கேட்டுக்கலாம். எனக்கு தெரிந்த அனுபவ கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க. படித்த படிப்புக்கான வேலை கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்விக்குறி, சரிங்களா? இப்போ அதுக்குண்டான ஜோதிட விளக்கமும் பரிகாரம் என்ன செய்கிறது அப்படின்னு சிம்பிளாக பார்த்துக்கலாம். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 2, 6, 10, 11 + 9 இந்த அமைப்பு கொண்ட திசா புத்திகள் அந்த நேரங்களில் நடக்கும் பொழுது அவர்களை தேடி வரும். சரி, வாய்ப்பு அப்படிங்கிறது எத்தனாவது பாவம்? யாராவது சொல்லுங்க. வாய்ப்பு அப்படிங்கிறது எத்தனாவது பாவம்? வாய்ப்பு அப்படிங்கிறது எத்தனாவது பாவகங்க? எஸ், முத்துப்பாடி கிளாப் பண்ணிடுங்க. ஏன்னா முயற்சி இருந்தால் மட்டும்தானே வாய்ப்பு கிடைக்கும், இல்லைங்களா? முதல்ல முயற்சி பண்ணணும். அந்த முயற்சிகள் தான் கரெக்டாக பண்ணால் தான் வாய்ப்புகள் நம்ம தான் அமைத்து கொள்ளணும். வாய்ப்பு தானாக தேடி வருங்களா? நிறைய பேர் வாய்ப்புகள் கிடைச்சாலும் இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் இதை பண்ணேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். அந்த காலகட்டத்தில் வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போது 3ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷருக்கு புதன் பகவான். பொதுவான காரகம் புதன் பகவான். அவர் வியாபார யுக்தி நிறைந்தவர், இல்லைங்களா? தந்திரசாலி. சமயோஜியத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அறிவு வேலை செய்யணும் அப்படின்னா புதன் பகவான் திறம்பட ஜாதகத்தில் இருக்க வேண்டும். அவர் இருந்தால் தான் அந்த ஆன் த ஸ்பாட்டில் நமக்கு மைண்டு வேலை செய்யுங்களாம். புதன் புத்திக்காரகன், சரிங்களா? வித்யாபதியும் அவர் தானே. சரி, இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிறது நம்மளோட ரிஷப வீடு, சுக்கிர பகவான். காலபுருஷ அடிப்படையிலே வந்துடலாம், சரிங்களா? 2 முயற்சி ஸ்தானாதிபதியான 3, 6க்குண்டான கன்னி அதிபதியான புதன் பகவான், 10க்குண்டான சனி பகவான், 11க்குண்டான சனி பகவான். அவர் தான் தொழில்காரகர், இல்லைங்களா? ஜீவனகாரகன் எடுத்திங்க அப்படின்னா சனி பகவான் தான். சரி, இப்போது ஒரு வேலை வாய்ப்பு எடுத்திங்க அப்படின்னா ஒருத்தர் டிகிரி எடுத்து படிச்சுட்டு வருவாங்க. நிறைய இன்டர்வியூ அவங்க இதில் கேம்பஸ் சைட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் ஜாப் அமைஞ்சிரும். படிப்பு முடித்ததுமே சரியான இடத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துடும், திருமணம் ஆகிடும், வீடு கட்டிடுவாங்க, கல்யாணம் ஆகிடும், லைஃப் செட்டில் ஆகிடுவாங்க. இதுக்கு தான் இந்த 2, 3, 6, 9, 10, 11 இந்த திசா புத்திகள் உண்டான விஷயங்கள் தொடர்ந்து அந்த ஜாதகத்தில் பயணம் பண்ணால் மட்டும்தான் அவங்க சக்ஸஸ் லைஃப்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்காங்க. நிறைய பேர்த்த பார்த்துருப்போம், இல்லைங்களா? நிறைய பேர் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு ரிசல்ட்டு கிடைக்குங்களா அப்படின்னு கேட்பாங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல புதன் பகவானை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு இன்டர்வியூனாலுமே முக அறிவு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுறோங்க, இந்த இடத்துல புதன் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ உங்களோட முயற்சி அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சிறப்பாக செஞ்சால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். முயற்சி இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் இல்லை, சரிங்களா? அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் பேசுகிறத குறைச்சிட்டு கவனிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச நல்லாயிருக்கும்.
இடையில கேள்வி கேட்டால் அப்படியே பதில் சொல்லுங்கள். சரிங்களா? சரி, இப்போது பொதுவாக செவ்வாய் பகவான் எடுத்துக்கலாம். காலப்புறத்தை ஃபஸ்ட் அதிபதி இல்லைங்களா? இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா அவர் நீஷம் எங்கே ஆகாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல நீஷம் அடைகிறார். அதே மாதிரி சனி பகவான் வீட்டில் உச்சம் அடைகிறார். சரிங்களா? இப்போ சனி பகவான் மேஷத்தில் நீஷம் அடைகிறார். ஒரு கிரகம் நீஷமாக இருக்கு அப்படின்னா இவங்க வேலை வாய்ப்புக்காக மற்றவர்கிட்ட கேட்டு அவங்க பின்னாடி போகக்கூடாது. இவங்க எதை தேடி போகிறாங்களோ அந்த வாய்ப்பு கூட வராரு பாருங்க, அவருக்கு அமைஞ்சிடும், இவருக்கு அமையாது. செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பலவீனமாக இருக்குது. அந்த பட்சத்தில் யாரையும் உங்கள் முயற்சி நீங்கள் எடுத்துக்கணும், உங்கள் முயற்சியை மட்டும் எடுத்துக்கணும். தனிப்பட்ட இடத்துல நீங்கள் மட்டுமே சந்திக்கணுமே தவிர சரி அண்ணா கூட வராரு, ஃப்ரெண்டு கூட வராருன்னு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் ஃபெயிலியர். கூட ஒருத்தர் வராரு பாருங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் இந்த இடத்துல நீஷமாகும் கிரகம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா தன்னோட திறமைகள் நிறைய இருக்கும், அந்த திறமைகள் செயல்படுத்த முடியாது, அந்த இடத்துல முழுமையாக செயல்படுத்த முடியாது. சரிங்களா? இப்போ புதன் பகவான் எடுத்துக்கோங்க. இந்த புதன் பகவான் 3 கூடிய கிரகம், 6 கூடிய கிரகம். இந்த 6ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் இருக்கார். அந்த வீட்டில் சுக்கிர பகவான் பலவீனமாகிறார். சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களோடு இன்டர்வியூ போகும்போது ஏமாந்துருவாங்க. இந்த புதன் 6 கூடிய கிரகம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு போவாங்க ஒரு இடத்துல இன்டர்வியூ, அந்த பொண்ணுக்கு கிடைக்கும், இவருக்கு கிடைக்காது. ஏன்னா அங்கே சுக்கிர பகவான் இவருக்கு யோகாதிபதி. இந்த கன்னி வீட்டுக்கு யார் யோகாதிபதிங்க? புதனுக்கு சுக்கிர பகவானே யோகாதிபதி. அப்போ என்ன பண்ணுங்க, டீம் பிரிச்சுக்கணும். தன்னோட இண்டிவிஜுவல் பவர், எனக்கு என்ன திறமை இருக்கோ நான் சப்போர்ட் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம நான் போனால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு பயம் இருக்கும். எப்படி அட்டன் பண்ணுற, யாரோ கூட வந்தால் பரவாயில்லையே. எப்படி இன்டர்வியூ ரூம்குள்ளே தனியாக இவர் தான் போவார், வெளியே ஹாலில் உட்காரது தைரியம் கிடையாது இல்லைங்களா? ஃபேஸ் டு ஃபேஸ் இவர் தான் சந்திக்க போகிறார், இவர் எதை கூட ஆளாக கூட்டிகிட்டு போகிறார். ஸோ அந்த சம்பந்தம் அங்கே கூடாது. இப்போ அரசாங்க பணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்காக ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க. அரசாங்க வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்களுக்கு நிறைய எல்லாமே கிடைச்சிரும்னு. யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை ஒத்து வராதுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த சூரிய பகவான் பாதகாதிபதி, பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கு அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 12 ராசிக்காரங்களும் அந்த தொழில் இருப்பாங்க, 12 லக்னக்காரங்களும் அந்த அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோக பணியில் இருக்காங்க. ஆனால் இந்த துலா லக்னக்காரங்க அரசியலுக்கு எப்போ, அந்த அரசாங்கத்துக்கு புறம்பாக எப்போ வேலை செய்கிறாங்களோ அது பாதகமாக செயல்படும். லாப நோக்கத்தோடு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் டீக்ரேட் தான் ஆவீங்க, ப்ரமோஷன் கிடைக்காது. நிறையா பேர் இது பாருங்கள், அதிக ஆர்வம், அதிக ஆசை, இங்கே பணம் வாங்கி போடலாம், அங்கே பணம் வாங்கி போடலாம். ஏன்னா இங்கே சனி பகவான் உச்சங்க. சனி பகவான் பொதுமக்கள் தொடர்பு தான். சனி பகவான் பொதுமக்கள் தொடர்பு. அங்கே உங்களோட சுயநல கருத்தை அங்கே வச்சிங்கன்னா அங்கே சூரிய பகவான் நீஷம். துலாத்துக்கு உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய பாதகாதிபதி நீஷம் அடைவதாலும் உங்களுக்கு 4, 5 கூடிய கிரகம் காலப்புருஷனுக்கு 10, 11 கூட உச்சம் அடைவதாலும் 10க்கு 10ஆம் இடம், 11க்கு 9ஆம் இடம், அதுவே பாதகஸ்தானம். 11க்கு அது என்ன வீடுங்க? கும்பத்துக்கு பாதக வீடுங்களா? அப்போ லஞ்ச பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் பெயரில் கட்டாயம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வரும். போஸ்டிங் அதில் ராகு சம்மந்தப்பட்டன்னு வச்சுக்கோங்க, பெரிய போஸ்டிங்காக வந்துடும் பேப்பரில், பப்ளிக்கில் அவரோட நேம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்போ இவர்கள் அரசு உத்தியோகத்துக்குள் உள்ளே போகிறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னா மேக்சிமம் சூரிய பகவான் அரசாங்கம், செவ்வாய் பகவான் அதிகாரம், குரு பகவான் பதவி, சனி பகவான் கர்மா. இவங்க 4 பேரும் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அரசாங்க வேலைக்குள்ளே வரணும். ஏன்னா அடுத்தடுத்து கிரேடுக்குள்ளே அவங்க போகணும். நிறைய பேர் கேட்டு பாருங்கள், ப்ரொமோஷனே எங்களுக்கு லைன் வரைக்கும் பக்கத்து சேர் வரைக்கும் போகுதுங்க, ஆனால் எங்களுக்கு பின்னாடி வராங்க, அவங்க அடுத்த போஸ்டிங் போயிடுறாங்க, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது.
காரணம் அங்கே கர்மா பாதகம் அழகாக வேலை செய்யும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். லக்னம் கேரக்டர் ராசி ஆக்டிவிட்டீஸ். லக்னம் கேரக்டர் ராசி ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா இந்த துலாம் வீட்டுக்கு 2 கூடிய அதிகார கிரகம் 4ஆம் இடத்தில் உச்சமடைஞ்சு 10ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். 10ஆம் வீட்டில் 2 வருமானம் இல்லைங்களா, அது காலபுருஷ 8ஆம் இடமும் கூட. அங்கே சனி பகவான் நட்சத்திரம் முழுமையாக இயங்கிட்டு இருக்கு. அனுஷம் 4ஆம் பாதம், அங்கே வர்க்கோத்தமம் இல்லைங்க. 2க்கு 2ஆம் இடத்துல காலபுருஷ ராசி 8ஆம் இடத்துல அந்த கிரகம் எதுவாக இருந்தாலும் அங்கே வர்க்கோத்தம் அடையும். எந்த வழியில் பணம் சம்பாரி சேர்த்து வைக்கிறீங்களோ அது நிரந்தரமாக கிடைக்காது. உங்களுக்கு கிரகங்களோட சூட்சமங்களை புரிஞ்சுக்கணும். அடுத்து மகர ராசி எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு இந்த சூரிய பகவான் 8ஆ வருவார், இந்த செவ்வாய் பகவான் பாதகமாக வருவார். இந்த மகர ராசிக்காரங்களும் அரசு வேலை வாய்ப்புக்கு அதிகமாக முயற்சி பண்ணுறதை குறைச்சிக்கணும். ஏன்னா 8 கூடிய கிரகம் எப்பவுமே பிரச்சனை தானே. 8னா என்னங்க, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்கு, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, பிராஸ்டியூஷன், ஸ்மக்லிங்கு, வீணான விபத்து, அடிப்படுறது, அடிக்கிறது, பழி வாங்கிறது, அவமானம், அழுகை இல்லைங்களா, தற்கொலை எண்ணம் வருது, கொலை பண்ண தூண்டுறது, எல்லாமே நெகட்டிவ். அதிர்ஷ்டம் இருக்குது. ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் 3 முறை எல்லோருக்கும் வரும். ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் என்பது 3 முறை எல்லோருக்கும் வரும். அந்த அதிர்ஷ்டத்தை புரிஞ்சு செயல்பட்டால் மட்டும்தான் அது வாய்ப்பாக பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? அதனால் இப்போ இந்த மகர ராசிக்காரங்க 8 கூடிய கிரகம் சூரிய பகவானாக வரதுனாலையும் அரசாங்க பணி அப்படிங்கும்போது பாதகாதிபதி உங்களுக்கு அந்த வீட்டில் உச்சம் அடைகிறார். உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் அந்த வீட்டிலே நீஷம் அடைகிறார். இந்த நீஷம் அப்படிங்கும்போது உச்சம் டிகிரி வைஸ் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிரகம் எந்த டிகிரியில் நீச்சம், ஆட்சி, உச்சம், அதை அதை கண்டிப்பாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இது பொதுவான பலனுக்குள்ளே நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ அப்போ இந்த மகர ராசிக்காரங்களும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, அதிக முயற்சிகளை தேடக்கூடாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு 4 கூடிய கிரகம் பாதகாதிபதம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நேர் 7ஆம் இடமான பொதுஜன தொடர்பு, நட்பு, லைஃப் பார்ட்னர் அந்த வீட்டுக்குள்ளே போய் உச்சம் அடைகிறார். இங்கே நீஷமை இங்கே உச்சம் அடைகிறார். அதே உங்கள் குரு பகவான் முயற்சி ஸ்தானாதிபதி அங்கே உச்சம் அடைகிறார். சரிங்களா? இந்த வீட்டுக்கு அவர் எதிரி தானே. உங்கள் முயற்சி மற்றவர்களுக்கு பயன்படுமோ தவிர உங்களுக்கு பயன்படாது. குரு பகவான் உச்சமாக இருக்குது அப்படின்னா உங்கள் முயற்சி மற்றவங்களுக்கு தான். நீங்கள் என்ன வேணால் பக்காவாக உட்காந்து பிளான் போட்டு கொடுங்க, இன்னொருத்தர் பேர் தான் கீழே வரும், உங்கள் பேர் வராது. மகர ராசிக்காரங்க அரசாங்க பணிக்கு போனால் அவங்களோட திறமையை நீங்கள் என்ன பிளான் பண்ணி கொடுங்க. நிதி வளர்ச்சி ஆகட்டும், பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும், நீங்கள் எந்த துறையில் இருங்க, அவருக்கு கீழே அவங்க பேர் வராது. ஏன்னா அங்கே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு அழகாக வேலை செய்வார். ஏன்னா சனி பகவானுக்கு பகை இல்லைங்களா, மகர வீட்டுக்கும் பகை இல்லைங்களா, அதனால் அந்த விஷயம். அதே போல் இந்த அரசாங்க பணியில் பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணுங்க. 12 லக்ன ராசிக்காரங்களும் பொதுவாக எடுத்துக்கலாம். அரசு உத்தியோகம் வேணும் அப்படின்னா இந்த துலாம் மகரம் திசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரிய பகவான் திசை நடந்தோ, இல்லை செவ்வாய் திசை நடந்தோ, இல்லை அஷ்டமாதிபதியான திசை உங்களுக்கு சூரியனோட ராகு கேதுக்கள் திசை புத்தி நடக்கிறதோ, இந்த செவ்வாய் பாதக திசையோட செவ்வாய் ராகு கேதுவோட சம்பந்தம் இருக்கிறதோ, முதல்ல சனி பகவான் உங்கள் லக்னம் நீங்கள் பலமாக இல்லாமல் இருந்தாவோ சரிங்களா, அரசு பணியை பற்றி யோசிக்காதீங்க. அரசு பணியை விட ப்ரைவேட் ஜாப்லேயே நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, அந்த ஒரு பயம் எதுவுமே இருக்காது. ஃப்ரீயாக வேலைக்கு போயிட்டு வந்துடலாம். மன அழுத்தம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இல்லைங்களா? ஒரு வேலைக்கு போயிட்டு அழுத்தம் வந்துருச்சுன்னா அடுத்த வேலை நீங்கள் பண்ண முடியுமா? செய்ய முடியுங்களா? முருகானந்த சார், நான் பேசிட்டிங்களா இல்லை நீங்கள் பேசுகிறீங்களா? எல்லோரும் கிளாப் பண்ணுங்க சத்தமாக.
தேங்க்யூ. சரி, இப்போது இப்போ அரசாங்க பணி வேணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய தட்டு, தண்ணி குடிக்கிற டம்ளர், சொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளை செம்பில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பித்தளை செம்பு யாருங்க? சூரியன் செவ்வாய் தானே. இந்த உணவுப் பொருளை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த காரகம் உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ நம்ம தினேஷ் சார் சொல்கிற மாதிரி தான் தம்பி சொல்லுவார், கர்மா டிரான்சாக்ஷன், அவங்கள போய் சந்திக்கிறது, அவங்ககிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்கிறது, இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அடுத்த ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, காலையில் 5:30 மணிக்கு நீங்கள் எஞ்சிக்கணும். யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வாய்ப்பு வேணுமோ அவங்க 5:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு என்ன பண்ணுங்க, சூரிய பகவானை தரிசனம் பண்ண போயிடணும். ஏன்னா அவர் வேலையை ஆரம்பிக்கும் போது நீங்கள் தூங்குனீங்கன்னா எப்படி வாய்ப்பு தருவார்? வாய்ப்பு தருவார் அவங்களுக்கு? யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வேணுமோ என்ன பண்ணணும், நீங்கள் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியல் போட்டுட்டு 5 நிமிடங்கள் மட்டுமே ஆதவ தரிசனம், சூரிய பகவான் உதித்து வரும் வேளையில் அவரை நீங்கள் பார்க்கணும். அந்த 5 நிமிஷம்தான் அவரை நீங்கள் நேருக்கு நேராக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணால் பார்க்க முடியுங்களா? கண்ணை மூடி தான் பார்க்கணும். ஒரு விஷயத்தை கண்ணை மூடி கேட்டாவோ அதை பார்த்தாவோ யூஸ் இருக்குங்களா? இல்லை இல்லையா? அப்போ 5 மணித்துளிகள் அந்த ஆதவ தரிசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வரும். அப்போ ஆதித்ய கிருதிய மந்திரத்தை 11 முறை இல்லைன்னா 24 முறை கண்டிப்பாக படிக்கணும். இப்போ யூடியூப் சேனல்லே இருக்குது, சரிங்களா? அந்த ஆதித்ய கிருதிய மந்திரத்தையும் என்ன பண்ணணுங்க, பாராயணம் செய்யணும். 48 நாள் தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அவருக்கு யார் தேவதை, யார் ஆர்டர் போடுவாருங்க? அப்போ 48 நாள் நீங்கள் சிவபெருமானை போய் வணங்குறது உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி ரொம்ப முக்கியம். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் தண்ணி இந்த கிளாஸில் குடித்தேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன், சரிங்களா? இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு யோகமும் இருக்கணும், சரிங்களா? அப்போ இந்த விஷயங்களை எடுத்து நடத்தும்பொழுது என்ன ஆகுங்க, நமக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு வருங்களா? வருமா வராதுங்களா? வரும். அப்போ அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ அடுத்த விஷயம், இதே சூரிய பகவான் திசையில் ராகு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது கிரகண தோஷம்னு சொல்லுவோம். சந்திரன் திசையில் வரக்கூடிய ராகு கேதுக்கள் இருந்தாலும் கிரகண தோஷம்தான். அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு அரசாங்க பணிக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் சொல்லுவேன் என் கிளைண்ட்ஸுக்கு, சூரியன் திசையில் ராகுவோ கேதுவோ திசா புத்தி இருக்குது அப்படின்னா, ஒரு கட்சி நடந்துட்டுருக்கும் மீட்டிங் பக்கத்தில் ஒரு பேக்கரி ஷாப்பில் போய் டீ குடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே அரெஸ்ட் பண்ணுவாங்க போலீஸ். சிவனேன்னு பக்கத்து கடையில் டீ குடிச்சிட்டு இருப்பார், இவரையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா சூரியன் ப்ளஸ் ராகு கேது இல்லைங்களா? யாருக்கு தெரியாது இவர் அவரை கூப்பிட்டு வந்திருப்பார். சொல்லுவாங்களா எங்கள் கூட்டத்துக்கு வரலைங்க? சொல்லுவாங்களா யாராவது? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு தெரியும், அவருக்கு அவங்க பாட்டு உட்காந்துக்குவாங்க. இவர் யாராவது ஃபோன் பண்ணி அவங்க மூலியம் அந்த கட்சி மீட்டிங்கே வரலிங்க காப்பாற்றுங்கன்னு கதறணும். அப்போ தான் என்ன ஆகுங்க, வெளியே வர 2 நாள் உள்ளே உட்கார வச்சுருவாங்க. 2 நாள் அந்த சிறைவாசத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்போ சூரியன் ப்ளஸ் ராகு கேது இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? வீட்டில் நாய் வளர்த்தக்கூடாது, வீட்டில் பறவைகளை வளர்த்தக்கூடாது. ஏன்னா இதே சிறைவாசம். அது நீங்கள் வீட்டில் கட்டி போட்டிங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகும்ல உங்களுக்கு. நாய் இறந்து போகும் வீட்டில். இந்த சூரியன் ராகு திசா புத்தி காலங்களில் அதிக பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா, அஷ்டமாதிபதி சேர்க்கையோ நட்சத்திரம் திருவாதிரை கெட்டு போயிருந்தாவோ அவர்கள் வீட்டில் வளர்ப்பு நாய் இறந்து போகும். கோல்டன் ரூல் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் பறவைகள் வளர்த்தக்கூடாது. ஏன்னா அது என்ன பண்ணுவீங்க, சிறை பண்ணி வைக்கிறீங்களா? இப்போ லவ் பேர்ட்ஸ் பார்க்க அழகாக இருக்கும், நம்ம வீட்டில் தான் வளர்த்த முடியும். அப்போ என்ன பண்ணணுன்னா, வேறு பறவைகளை காசு கொடுத்து வாங்கி வெளியே பறக்க விடணும். லவ் பேர்ட்ஸ் பறக்க விட்றாதீங்க, பாவம், சரிங்களா? அதனால் வேறு பறவைகளை, இப்போ கிளியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுங்க, அதையெல்லாம் காசு கொடுத்து வாங்கி பறக்க விடணும். வீட்டில் மீன் தொட்டி வைக்கக்கூடாது. சூரியன் ராகுக்கு இது மீன் இறந்து போகும். கரெக்டாக பராமரிப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு என்ன ஆகுங்க, இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா தன் இனத்தோடு சேராமல் அதையும் கட்டி வைக்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, மீனுக்கு போய் பொறி வாங்கி போடணும். அந்த மீனுக்கு பொறி வாங்கி போடும்போது முதல் நாளும் அந்த நாளும் அடுத்த நாளும் மீன் சாப்பிடக்கூடாது. எத்தனை பேர் தெரியுங்க? மீனுக்கு தீனி போட போகிறீங்க,
அதை நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எங்கே யூஸ் இருக்குது? அப்போ மீனுக்கு யாரெல்லாம் பொரிவாங்க கோயிலுக்கு போட போகிறீங்களோ முதல் நாளும் அந்த நாளும் அடுத்த நாள் நீங்கள் மீன் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அரசாங்க பணிக்கு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வேலை வாய்ப்பு மேக்ஸிமம் 2, 3, 6, 10, 11 இந்த அதிபதிகள் சிறப்பாக இருக்காங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு யாராவது மூலமாக தேடி வரும். உங்கள் டீச்சர்ஸ் மூலம் வரலாம், இல்லை அப்பா அம்மா மூலம் வரலாம், இல்லை மாமா உறவினர் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அப்போ அந்த 8, 12 சமம் வச்சுக்கோங்க இருக்குது அப்படின்னா அவங்க தான் வெளிநாட்டுக்கு போவாங்க. இந்த 8, 12 தொடர்பில் பார்த்தீங்கன்னா மாந்தி இருந்தாவோ, சப்போஸ் அந்த 8 கூடிய கிரகம் தசாபுத்தியில் கோச்சாரத்தில் பலவீனமாக இருக்கும் பொழுது அவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. போயிட்டு வந்தாங்கன்னா கடன் மட்டும்தான் மிஞ்சும். 8ஆம் இடத்திற்கு என்ன ஆகுங்க? நஷ்டத்தை மட்டும் கொடுக்கும். இல்லைன்னா நிறைய பேர் பாருங்கள், 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் மட்டும்தான் அங்கே செட்டில் ஆகுவாங்க. செட் ஆகும் அவங்களுக்கு. மீதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அங்கே போயிட்டு வந்து தான் எனக்கு கடனே ஏற்பட்டுச்சுங்கம்பாங்க. 6ஆம் இடம் அவங்களுக்கு எப்படி வேலை செய்யுங்க? கடனாக வேலை செய்யும், வாய்ப்பாக வேலை செய்யாது. உபஜயஸ்தானத்தில் உங்களுக்கு வாய்ப்பும் இருக்குது. அடுத்து 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் இல்லைங்க, அது உங்கள் முயற்சிக்கு 3ஆம் இடம். அங்கே போய் செட் ஆகாது. ஒன்று பார்த்தீங்கன்னா உணவு செட் ஆகாது, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். இல்லை அப்படின்னா அங்கே கூட ரூம்மேட் செட் ஆகாது. இல்லை போகிற வேலை வந்து நமக்கு டென்ஷனை கொடுக்கும். எதுக்குடா இங்கே வந்தோம் அப்படின்னு கடனோட கடனை அங்கே போய் கட்டிக்கலன்னு இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? வேறு வேலைக்கு போவாங்க. அதனால் எல்லாத்துக்குமே வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும். இப்போ 8ல் வந்து ராகு இருக்குங்க, 8ஆம் அதிபதி பலமாக இருக்காருங்க, 12ஆம் வீட்டில் குரு இருக்காருங்க, இருக்கலாம். தசாபுத்தி கோட்சாரம் என்ன சொல்லுது உங்களுக்கு? எல்லாத்துக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, நான் போகிறேன், அவங்க போகிறாங்க. சரிம்மா, உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது? உங்களுக்கு உண்டான வாய்ப்பு என்னன்னு ஒரு முறை பக்கத்தில் உங்கள் தெரிஞ்சவங்க அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு போயிட்டு வாங்க. இதில் பாதிக்கப்படுறது பெற்றோர்கள் மட்டும்தான். ஏன்னா பையனுக்கு பொண்ணுக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லி கடனை உடனே வாங்கி அமுச்சு விட்ருவாங்க. இந்த பையன் வந்து சம்பாரித்து கடனை கட்டிடலாம் அப்படின்னு. ஆனால் அந்த கடன் தான் அங்கே அதிகமாக இருக்குமோ தவிர உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை தேடி போக முடியாது. பெற்றவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு அவசியம் வேண்டும். எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கக்கூடாது இல்லைங்களா? அந்த விஷயத்தை அங்கே பார்த்துக்கணும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்குது. சரிங்களா? 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லையா, அந்த இடத்துல உங்கள் வேலையை மட்டுமே நீங்கள் செய்யணும். உங்கள் வேலையை மட்டுமே, உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை பண்ணணும். அடுத்தவங்க ஃபைல் ஒர்க்கோ இல்லை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனாவோ உங்கள் பெயர் மட்டும்தான் அங்கே டிமார்க் ஆகும். என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அவர் ஆல்ரெடி போட்டு வச்சுருப்பார், பாதி வேலையை முடிச்சிருப்பார். இவர் என்ன பண்ணுவார்? அன்றைய இது மட்டும்தானே டேட் போட்டு எழுதிடுவார். அங்கே டோட்டல் மிஸ்டேக் பெரிய லாஸ்ட்டில் வந்துடும். அப்போ என்னப்பா, இவர் இங்கே போடும்போது மிஸ்டேக் பண்ண அவர் தப்பிச்சுக்குவார். நான் இன்றைக்கி வரலிங்க, இவரை பார்க்க சொன்னேன், ஸோ இந்த தேதியிலிருந்து அவர் போடும்போது சரியாக பார்க்காம போட்டார். நீங்கள் பண்ண வேலையை நான் செக் பண்ணிட்டு பண்ண முடியுமா? அப்போ என் வேலை யார் பண்ணுறது? அப்போ 6ஆம் வீட்டில் ஒரு பாவகிரகம் இருக்குது அப்படின்னா அவங்க அரசாங்க பணி இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாப்பில் இருந்தாலும் சரி, சொந்தமாக நடத்தினாலும் சரி, தொழிலை கணக்கு வழக்க சரி பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்கள் கெட்ட பெயர் வராமல் இருக்கும். அதே மாதிரி மகர வீட்டில் இருக்கக்கூடிய மகர லக்னம் ஆகட்டும், மகர ராசிக்காரங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் என் வீடியோஸில், உங்களோட பணி ஆட்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுக்காதீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எது வச்சுக்க மாட்டாங்க மனசில், ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடுவாங்க, லேபர்ஸ் வருவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க, எதையும் மறைச்சி வைக்க மாட்டாங்க. எல்லாம் கற்று முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து லேபராக இருப்பாங்க, லேபர் ஓனராக இருப்பாங்க. ஏன்னா அங்கே செவ்வாய் யாருங்க அதிகாரம் பண்ணுவார் இல்லைங்களா? சனி பகவான் என்ன ஆகும்? அவர் ஆட்சி வீடாக இருந்தாலும் அவர் பணியாள் தானே. அங்கே செவ்வாய்க்கு அதிகாரத்தை நீங்களே கொடுத்துருவீங்க. என்ன சொல்லுவாங்க, நான் வெளியே வந்துட்டாலும் பரவாயில்லைங்க, அவங்க ஆள் இருந்துட்டால் போதும், எங்கள் ஆள் பார்த்துக்குவாங்க, அப்பேற்பட்ட ட்ரைனிங் பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. நீங்கள் கொடுக்குற இடம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவர் வேலை ஆஃபீஸ் போடுவார். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு நீங்கள் தான், ஆனால் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஆப்போசிட்டாக
அவர் பயன்படுத்துவார். ஏன்னா உரிமையை எடுத்துக்குவார். ஒன்றும் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது, எங்கள் ஓனர் தானே டம்மி பீஸ் அப்படிம்பாங்க. நிறையா ஜாதகம் கேட்டு பாருங்க, கை தூக்குறாரு ஒருத்தர். சரிங்களா? அப்படி தான். அப்போ ரகசியத்தை சொல்லக்கூடாது. மகர லக்னம் மகர ராசிக்காரங்க வேலை ஆட்களை ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும். நீங்கள் தான் ஓனர். ஏன்னா சனி பகவான் செவ்வாய் என்ன ஆகிறாரு உங்களுக்கு, இவர் வீட்டில் அவர் அங்கே போகும்போது அங்கே பலவீனமாயிடுறாரு. இங்கே பாதகாதிபதியும் 4 கிரகம் இங்கே வந்து உச்சம் அடைஞ்சது, அங்கே குரு பகவான் பலவீனமாகிறார். சரிங்களா? பொருளாதாரம் இல்லைங்களா, அதனால அங்கே பலவீனமாவார். ஸோ அடுத்த விஷயம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போது செவ்வாய் பகவான் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, முக்கியமாக சொல்கிறேன், அரசியல், இந்த அரசியல் பணியை விட 1 2 3 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வேலைக்கு போகக்கூடாது. செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்குது அப்படின்னா, ஏன்னா 1 8 கிரகம் அங்கே தனக்கு வந்து உட்காண்டாரு. 11 பகை வீடும் கூட. செவ்வாய் பகவான் கன்னி வீட்டில் இருக்கார் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள், நான் நர்ஸாக இருக்கேங்க, ஒரு பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, இந்த ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க சொல்லி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லிடு. அங்கே போகிறதன் மூலமாக அவர்களும் பேஷண்ட் ஆயிடுவாங்க. என்னோடய கிளைண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் அண்ணி, அவங்க கொழுந்தியா. சரிங்களா? அவங்க வந்தாங்க. நான் சொன்னேன், இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் போகாதீங்கம்மா, நாங்கள் பணம் கட்டணுங்க. நாங்கள் தாராளமாக நீங்கள் பணம் கட்டுங்க, நீங்கள் போகாதீங்கம்மான்னு சின்னவங்க சொல்லிட்டேன் நான் அவங்க கொழுந்தியாவை. பட் அவங்களும் பணம் கட்டி என்னையும் அவங்க சொன்னதை அவங்க நம்பலை. அது எப்படி அண்ணி மட்டும் போய் சேருவாங்க, எனக்கு மட்டும் சேராதா அப்படின்னாங்க. இவங்க அன்னிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த போஸ்டிங் கிடச்சி கோயம்புத்தூர் செட்டில் அங்கே ஜிஹெச் போயிட்டாங்க. நல்லா செட்டில் ஆகிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவங்க உள்ளே போனவங்க இப்போ பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. 6ஆம் இடம் வேலை செய்யுங்க. செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன், 8 தனக்கு பகை வீட்டில் வந்து உட்கார்ந்துறாரு. இந்த வீட்டு அதிபதி என்னாகிறாரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல போய் நீஷம் அடைஞ்சிடுறார். தன்னோட பாதம் இயங்கிட்டு இருக்குல்லங்க, ரேவதி 4 பாதம் இயங்கிட்டுருக்கு. அப்போ கன்னி வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்காகவோ நர்ஸ் ஃபீல்டுக்காகவோ மெடிக்கல் ஃபீல்டுக்கு கூட போகக்கூடாது. இவங்க மாத்திரை எடுத்து கொடுக்க மாட்டாங்க, மாத்திரை இவங்க போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடம் அங்கே பாதிப்பு கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா 10 காலப்புருஷ 10 அதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல உச்சம். அந்த வீட்டு அதிபதி உங்கள் 6ஆம் இடத்துல நீஷம் அடைகிறார். சுக்கிர பகவான் 2 9 இல்லைங்களா, தனத்துக்கும் பாக்கியத்துக்கும் அதிபதி இங்கே வந்து லாக் ஆயிடுறார், பலவீனமாயிடுறார். சரிங்களா? அதனால் அந்த விஷயத்தை அங்கே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் எடுத்துக்கலாம். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதகாதிபதி எடுத்துக்கலாம். இப்போ தனுசுக்கும் மீனத்துக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புதன் பாதகாதிபதி மாதிரி இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் குரு பகவான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி போல் சுபகிரகம் தான். அவர் எங்கே இருந்தாலும் பாதகம் அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்கும் இடத்தை வந்து பலப்படுத்துவார். ஏன்னா சுபகிரகம் இல்லைங்களா, பார்க்கக்கூடிய இடத்த வந்து பலப்படுத்துவார். இப்போ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேங்க் ஒர்க்குக்கு போகக்கூடாது. இந்த குரு பகவான் பலவீனமாக இருக்கார் அப்படின்னாவோ, இந்த புதன் லக்ன ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்க பேங்க் வாய்ப்பை தேடி போகக்கூடாது. அதுலேயும் அக்கௌண்ட் செக்ஷனில் உட்காந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நிதி நிர்வாகத்துறையில் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா மேக்சிமம் சொல்கிறாங்க, அந்த வேலையே எனக்கு வேண்டான்னு விட்டு வந்த பல ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். இந்த மிதுனம் கண்ணியில் பிறந்தவங்க பேங்க் வாய்ப்புகள் தேடி கட்டாயம் போகக்கூடாது. அதுலேயும் ஆடிட்டர் அந்த ஒர்க்குக்கு போனாங்க வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க, தேவையில்லாமல் கெட்ட பெயரை வாங்கிக்குவாங்க. அந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த குரு பகவான் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா குரு திசையாகட்டும் சனி திசையாகட்டும், குரு பகவான் வந்து உங்களுக்கு அந்த 16 வருஷம் நடத்தும் பொழுது எதுவுமே கொடுக்கக்கூடாது. பொதுவாக பாக்யாதிபதி தான். குரு பகவான் கொடுத்துட்டார் அப்படின்னா சனி பகவான் திசை எதுவும் கொடுக்காது உங்களுக்கு. சனி பகவான் திசை உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. குரு பகவான் திசை எதுவும் கொடுக்கல அப்படின்னா சனி பகவான் திசை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடந்த ஒரு 5 வருஷமாகவே அண்ணாவை சொல்லணும், பாலமுருகன் அண்ணாவை எந்த மீட்டிங்கில் பார்த்தாலும் நானே எங்கள் வீட்டுக்காரர் இருப்போம், கூப்பிடுவார், ஒரு பாயிண்ட் சொல்லுவார், இதை சொல்லுமாமாங்க. நம்மளும் தெரிஞ்சளவு 10 பாயிண்ட் சொல்லுவோம்,
10-15 பாயிண்ட்டில் சொல்லுவார். 4 பாயிண்ட் எனக்கு தெரியாத பாயிண்ட்டாக இருக்குது, ஆனால் நான் நினச்ச பாயிண்ட் சொல்லவே இல்லைம்மான்ருவார். அப்புறம் எப்படி நான் சொல்லுனான்னு கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணுமான்ருவாருங்க. அப்படியே உட்காந்துட்ருப்போம். எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுவார், மாப்பிள்ள 2 நாளைக்கு இப்படி தான் உட்காந்துட்ருப்பாங்க, கண்டுக்காதீங்க அப்படிம்பாரு. சரிங்கண்ணான்றவர் அவரும். சரிங்களா? ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா, யாராவது நம்மளை கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு யோசிக்கணும்னு தோணும். நமக்கு அதுவே ஒரு வாய்ப்பு தான், அதுவே வெற்றி தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து பெரிய பெரிய ஆசான்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த கன்னி வீட்லேயும் மிதுன வீட்லேயும் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்குதுன்னு பழனி பிருகு பிரபாகரன் ஐயா வந்து 2017 டச் பண்ணி விட்டது தான். இந்த மிதுனத்தில் வந்து செவ்வாய் இருந்தாவோ, கண்ணியில் வந்து செவ்வாய் இருந்தாவோ திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு. ஆனால் அதுக்கான 2 வருஷம் ஆச்சுங்க எனக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் வாயால் சொல்ல கிடையாது. ஆனால் நான் சொன்னேன், நம்ம சேனல்லையே இருக்கும் குரு பகவான் A to Z. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சொல்லணும் இல்லைங்க, ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, நம்ம தேடுறோம். அப்போ தேடுதல் நம்ம சொல்கிறோம் கிளைண்ட்ஸ் கிட்ட, அங்கே சக்ஸஸ் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணுங்க, நான் கரெக்டாக தேடிட்டேன், கிடச்சிருச்சு. இன்னும் நீங்கள் தேடுங்க, ஏதாவது விஷயம் கிடைக்கும். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் யார் சொல்லி கொடுத்தாலும் அவர் நமக்கு மானசீக குரு தான். சரிங்களா? நமக்கு யார் சின்ன வயசாக இருக்கலாம், பெரிய வயசாக இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. குரு அப்படிங்கும்போது நமக்கு யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக் கொடுத்தாலும் அவர்களுக்கு மானசீக குரு தான். சரிங்களா? அப்போ இந்த குரு பகவான் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, நன்மையை செய்வாரான்னு கேட்டிங்கன்னா நன்மைக்கு அதிகம் செய்ய மாட்டார். அவர் வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுக்க மாட்டார். பொதுவாகவே வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு பெரிய ஆதரவுகள் கொடுப்பார். அந்த தசாபுத்தி காலங்கள் செக் பண்ணி பாருங்கள், நிறையா விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அவங்க அனுபவங்களாகட்டும், ஒரு ஆன்மீக வழியாகட்டும், அந்த 16 வருஷம் உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும். ஆனால் பேங்க் பேலன்ஸ் இருக்காது. முடிஞ்சால் உங்கள் ஜுவல்லு பேங்க்கில் இருக்கும், லோனில். சரிங்களா? உங்கள் ஜுவல் எங்கே இருக்கும், பேங்க் லோனில் இருக்குமா தவிர அவர் வந்து உங்களுக்கு பெரிய மனிதர்களையும் பெரிய ஆசான்களையும் யாரோ அறிமுகப்படுத்தி வைப்பார். அவங்க கையை அவன் டைமில் பிடிச்சிக்கணும் நம்ம. சரிங்களா? சனி பகவான் எடுத்துக்கோங்க, அவர் வந்து என்ன பண்ணுவார் தெரியுங்களா, இந்த குரு பகவான் வந்து காலபுருஷருக்கு 9 கூடியவர், பாக்யாதிபதி. என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஆசான்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது 10 கூடிய அதிபதி பார்த்திங்கன்னா 10-11 வந்து சனி பகவான் வருவார். நம்ம என்ன பாவம் புண்ணியம் பண்ணியிருக்குமோ அதுக்குத்தான் அவர் டேர்னிங் கொடுப்பார். சனி பகவான் அலையா விருந்தாளி தானே எல்லார் வீட்டுக்குமே. எல்லார் வீட்லேயும் உட்காந்துட்ருக்காருங்களா, 7 சனி, அஷ்டம சனி, மங்கு சனி, பொங்கு சனி, இல்லைங்களா? எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இருப்பார். அவர் அலையா விருந்தாளி, அவர் யாரையுமே கூப்பிட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சனி பகவான் தசாபுத்தி காலங்களில் வெளிநாட்டு பயணம் போகிறவங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறவங்களுக்கு ராகு சம்பந்தம் இருக்குது அப்படின்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது கோல்டன் பீரியட் உங்களுக்கு. உங்கள் ஜாதகத்தில் 3, 6, 9 மட்டும்தான் 3, 6, 11 ராகு இருக்கணுங்க. 3, 6, 11 ராகு இருக்கணும். அதுலேயும் மேஷம், சிம்மம், தனுசில் ராகு இருக்கக்கூடாது. மேஷம் ஏன்னா அது வந்து கேதுவோட ராஜ்யம், தர்ம திரிகோணம். அந்த வீட்டில் ராகு உட்கார்ந்தாருன்னா உங்களுக்கு பிரச்சனை. கேது வீட்டில் ராகு இருக்கக்கூடாது, ராகு வீட்டில் கேது இருக்கக்கூடாது. அப்போ ராகுவோட வீடு எதுங்க, மிதுனம், துலாம், கும்பம். அவரோட சஸ்திரம் எங்கிட்டு இருக்குங்களா. அப்போ 3, 7, 11 காம திரிகோணம், தர்ம திரிகோணம். இந்த ராகு கேதுக்கள் மாறி உட்காரும் போது தான் தோஷம். நம்ம என்ன சொல்லுவோம், 2, 7, 1, 8 வந்து உட்காந்துட்டாவே பிரச்சனைப்பா, இல்லைங்களா? 1, 7 இருந்துட்டாவோ 2, 8 இருந்துட்டாவோ ராகுக்கே தோஷம் சொல்லுவோம். திசா புத்திகள் நடந்தால் மட்டுமே தோஷம் பேசும். ஆனால் புத்தி காலங்களில் கோச்சாரம் நமக்கு மைனஸாக இருக்குது அப்படிங்கிற காலத்துலேயும் சம்பவங்களே கொடுப்பார். அதில் மெயின் புதன் திசை ராகு புத்தி, ராகுல புதன் புத்தி பார்த்திங்கன்னா அவங்க திருப்பதி போகக்கூடாது. இது வந்து பாலு அண்ணா சொன்னது தான், நான் சொல்லிகிட்ருக்கேன் கிளைண்ட்ஸ்க்கெல்லாம். சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் எடுத்திங்க அப்படின்னா என்ன பார்த்துட்டு இருந்தோம் நாம, சொல்லுங்கள் என்னங்க பார்த்துட்டு இருந்தோம்? எல்லாம் முடிச்சுதான் இருக்கீங்க. ஓகே 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 பரவாயில்ல. நான் பேசின விஷயத்தில் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க. நன்றிங்க ஐயா. இல்லை முடிச்சுட்ருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா? சரிங்க. இப்போது புதன் தசை ராகு புத்தி திருப்பதி போகக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து அதே மாதிரி இந்த குரு பகவானுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்தோம். இப்போ யாருக்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வாய்ப்பு கேட்பாங்க இல்லைங்களா, நான் ப்ரொஃபஸர் ஆகணும், டீச்சிங் லைனில் போகணும் அப்படின்னு. அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னா போதிக்கும் கிரகம் இல்லை,
2ஆம் இடம் உங்களுக்கு பலமாக இருக்கணும். 2ஆம் இடம் உங்களுக்கு பலமாக இருக்கும். 2ஆம் வீட்டு புதன் இருந்தாவோ, புதன் பார்த்தாவோ சிறப்பு. 2ஆம் வீட்டில் குரு இருந்து 2ஆம் வீட்டை குரு பார்த்தாலும் அந்த டீச்சிங் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே 5ஆம் வீட்டில் இருந்தாலும் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குழந்தைக்கு சொல்லி தர போகிறீங்க இல்லைங்களா, 5ஆம் இடம் புதனோ குரு இருந்தாலும் கற்றுக் கொடுக்கும் விஷயத்த குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க. அது முக்கியம் இல்லைங்களா. நம்ம கிளாஸ் எடுக்கிறத விட அவங்க எப்படி வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க, எங்கள் மிஸ்ஸு கிளாஸ் எடுத்தால் நல்லா புரியும்ப்பா, எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பிடிக்கும் சொல்லணும் இல்லைங்க பிள்ளைங்க. அப்போ இந்த புதன் குரு சம்பந்தம் இருக்கவங்க தாராளமாக டீச்சிங் தொழிலுக்கு போகலாம். சரிங்களா. அதே மாதிரி 3, 6, 11 நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ராகு பகவான் வந்து இருக்கார் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த சம்மந்தம், ஏன்னா குரு தான் வந்து பொதுவாகவே வந்து மீனராசிக்கு அதிபதி. இப்போ கடல் கடந்து போகிறாங்க அப்படின்னா குரு சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே ஒரு குரு வேணும் இல்லைங்களா. குருவோட சம்பந்தம் இல்லாமல் எதுவும் கற்றுக்க முடியுமா நீங்கள்? அது எந்த வேலையாக இருந்தாலும் கற்றுக் கொடுக்க வர குரு ஆசான் இல்லைங்களா. கற்றுக் கொடுக்காத வித்து நமக்கு கற்றுனாலும் வேஸ்ட், பயன்பெறாது. அப்போ குரு பகவான் மீன வீட்டில் ஒரு கிரகம் திசை நடத்துகிறார் அப்படின்னா கட்டாயம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வெளிநாட்டில் உண்டு. ஓகேடா, சரிங்களா. அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது நெடுதூர பயணம் இல்லைங்களா, அது ஒன்று. அப்போது இந்த வீட்டில் ராகு கேதுவோட சம்பந்தம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ராகு பகவான் 3, 6, 11 இருந்தால் மட்டுமே அவங்க என்ன பண்ணுங்க, அங்கே போனாங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். செட்டு கரெக்டாக அவங்களுக்கு சேரும், சொல்லித்தரவங்க கரெக்டாக அமைவாங்க. சரிங்களா. இந்த ராகு சம்பந்தம் கிடைக்கல அப்படின்னா, ஏன்னா ராகு தான் பெருக்கல் கிரகம், எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருங்க, இன்டூ பண்ணுறது ராகு பகவான் மட்டும்தான். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சியை நோக்கி ராகு, அந்த ராகு மைனஸாக இருந்து போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அங்கே ஹெல்த் பிரச்சனையும் வந்துடும், பொருளாதார பிரச்சனையும் வந்துடும், அடி மேல் அடி தான் விழுகும். அங்கிருந்து எப்படா வருவோம், அதுக்கான என்ன பண்ண உடனே வர முடியுங்களா? கடல் கடந்து போயிட்டீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் வர முடியும், அவங்க விடணும். அதே மாதிரி இவங்க இந்த குரு புதன் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு வேலைக்காக போகிறாங்க பாருங்கள், இந்த வேலை வாய்ப்புன்னா சைன் பண்ணும் அக்ரிமெண்ட்லன்னு. குரு புதன் பாதிக்கு பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, லாக். அக்ரிமெண்ட்டை உங்களால் மீறவும் முடியாது, அங்கே வேலையும் செய்ய முடியாது, தேவையில்லாமல் என்ன ஆகுங்க, கோர்ட்டு கேஸுன்னு படி ஏறியே ஆகணும். அப்போ இவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, அக்ரிமெண்ட் சைன் போடக்கூடாது. எந்த வேலைக்காக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் 5 வருஷம் கற்றுக்கிட்டேன், நான் இண்டிவிஜுவலாக பண்ண போகிறேன்பாங்க. தனியாக நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா சம்பந்தம் 9, 10 இருக்கணுங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அடுத்த பிரான்ச் போடுவீங்க, அதுக்கான அமைப்புக்குண்டான ஆட்கள் கிடைப்பாங்க. சும்மா நம்மளே ஒரு 10க்கு 10 ரூமில் கடையை வச்சு உட்காந்துக்கிட்டு அங்கேயே கல்லாப்பேட்டி வச்சு உட்காந்து வளர்ச்சி கிடையாது. அடுத்த லெவல் போகணும். ஒரு 5 வருஷம் உழைப்பு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் இன்னொரு பக்கம் உங்கள் நேம் என்ன பண்ணணுங்க, ரிஜிஸ்டர் ஆகணும். அதுக்கு பேர் தானே வளர்ச்சி. அப்போ 9, 10 கூடிய அதிபதிகள் உங்கள் ஜாத்தில் சிறப்பாக இருக்காங்கன்னா இங்கேயும் நம்ம ஜாதக ஆஃபீஸ் போடலாம், இன்னொரு ஊர்லேயும் ஆஃபீஸ் போடலாம் தம்பி மாதிரி. சரிங்களா. அப்படி 2 பக்கம் ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்களா, அஸ்டார் நம்மளும் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வளர்ச்சியும் அந்த 9, 10 கூடிய கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கணும். ஒருத்தர் ஃபாரினில் இருப்பாங்க, அவங்க சம்மந்தமே இருக்காதுங்க, கோடிக்கணக்கில் சரக்கு மட்டும் இறக்கிட்டு இருப்பாங்க, அங்கங்கே பிரான்ச் இருக்கும், எல்லாமே மொபைல் தான், எல்லாம் எங்கே என்ன பண்ணுறாங்க சிஸ்டமேட்டிக் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கங்கே ஆளுங்க பண்ணிக்குவாங்க, அங்கேருந்து கேஷ் மட்டும் வந்துடும். அவங்க ஜாதகம் வாங்கி பாருங்கள், 9, 10 சிறப்பாக இயங்கிட்டு இருக்கும். 9, 10 அதிபதிகள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் ஓனர் இல்லாத இடத்த வளர்ச்சி பண்ண முடியும், இல்லைன்னா என்ன நின்னாலும் முடியாது. இப்போ நம்மளே கடை வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க, நம்ம உட்காந்தாலே அங்கே என்ன பண்ண முடியலைங்க, உண்மை தானுங்க. வாங்கின கடன் சரக்கெல்லாம் கடனுக்கே போயிடுச்சிங்க, இன்னும் கடனே வரலிங்க. அப்படி எத்தனை ஜாதகம் பார்த்துருக்கோங்க இல்லைங்களா. 5 லட்ச ரூபா போட்டு சரக்கு உங்கள் ஃபாரினில் கொடுத்துருக்காங்க, என்ன கொண்டு போயிட்டாங்க, ஒரு 6 மாதம் வச்சு பில்லிங் முடிப்பாங்கன்னு நினச்சேங்க, பாதி தான் முடிச்சிருக்காங்க, மீதி பணம் வரல, எப்போங்க வரும்? எத்தனை ஜாதகம் இருக்குங்களா. சரிங்களா. ஸோ அந்த பணம் எப்போ வரும் கேட்டிங்கன்னா, லக்னமும் 11 சம்மந்தப்படணும். உங்கள் லக்னமும் 11 சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு ஒரு மேஷ வீடுன்னு வச்சுக்கோங்க, 11 பாதகம் சனி பகவான் என்ன ஆகுங்க, பாதி தான் வரும். அடித்து சொல்லுங்கள், மேஷ லக்னமாக இருந்து ஒருத்தர் பணத்தை விட்டாங்க, அவங்க லக்னம் என்னங்க, சனி பகவான் இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்காரு கும்ப வீட்டில் முழுமையாக,
இப்போ கேட்டால் கிடைக்கும், ஆனால் எவ்வளோ கிடைக்குங்க? பாதி கிடைக்கும். அந்த மீதி எப்போ கிடைக்கும்? அக்ரிமெண்ட் போட்டு எழுதி வாங்கிக்கும். கேது பகவான் சிம்மத்துக்கு வந்தால் 1 வருஷம் 3 மாதம் அடுத்த பாட்டை மட்டும் வாங்கிக்கலாம், தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி சனிக்கு கேதுவும் 6-8 உட்காந்துட்ருக்காங்க. இன்னும் 1 வருஷம் 3 மாதங்கும் போது என்ன பண்ணுவாருங்க? சிம்மத்துக்கு வந்துடுவாருங்களா? அப்போ சனி பகவான் பார்ப்பார்லங்க கேதுவை. அப்போ என்ன உங்களுக்கு பார்ட் அமௌண்ட் கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? அதையும் அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. தோழி வேறு பார்த்துட்ருக்காங்க, சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க, சீக்கிரமாக கிளம்பணும் வந்துடு அப்படின்னு. சரிங்களா? ஸோ நிறைய விஷயம் இருக்குது, சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க, பலன் சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச அனுபவ கருத்துக்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனி டவுட்ஸ்? சொல்லுங்க. நோ டவுட். வேலை வாய்ப்பு ஐடி ஃபீல்ட்னா புதன் ப்ளஸ் ராகு. புதன் ப்ளஸ் ராகு சிறப்பாக இருக்கணும். அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட பார்வை இருக்கணும். அந்த 3, 6, 9, 10, 11 சம்பந்தம் இருக்கணுங்க. கோச்சாரத்தில் வந்துச்சுக்கோங்க, புதன் பகவான் பலவீனமாக இருக்கும்போது ஐடி ஃபீல்டை போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா கம்யூனிகேஷன் புதன், ராகு நெட்வொர்க், ரெண்டுங்குடைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பலமாக இருக்கணும். ஏன்னா அதில் நிறைய கோடிங் இருக்குது. உங்கள் 8ஆம் இடம் பலமாக இருக்கணும். அதில் ஒர்க்கே கோடிங் தான். ஒரு சின்ன பாயிண்ட் வராட்டியும் நீங்கள் என்ன பண்ணணும்? மிச்சம் தொலாவிட்டு இருக்கணும் இல்லைங்களா? புதன் பலமாக இருக்கணும். புதன் ப்ளஸ் ராகு சுக்கிரன் இருந்தால் அதில் அடுத்தடுத்த போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா? இல்லைன்னா அடுத்த டேபிள் வரைக்கும் போகும், அந்த வாய்ப்பு உங்களுக்கு திரும்பவும் அங்கேயே நிற்கும், கைக்கு வராது. சரிங்களா? இந்த விஷயம் சரி. இப்போ எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு வேணும், அதுக்காக ஒரு பரிகாரம் பார்த்துடலாங்களா? வாய்ப்புகள் வேணுமே வேண்டாங்களா? அப்போ கிளாப் பண்ணுங்க. கை தட்டினா வாய்ப்பு கிடைக்குமா? இது எனக்கான வாய்ப்பு இல்லைங்களா? அதனால தான் நான் கேட்டேன். சரி, இப்போது அஷ்டம சனி நடந்துட்டு கடகராசிக்கு. சரிங்களா? அதே மாதிரி சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து சனி பகவான், இந்த மகரத்துக்கு 2 கூடிய சனி பகவான், கும்பத்துக்கு ஜென்ம சனி பகவான், மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு 7 சனி. இவங்க தான். இப்போ விருச்சகத்துக்கு பார்த்திங்கன்னா அடுத்த விஷயம் அர்த்தாஷ்டம சனி பகவான். கேதுவோட தாக்கம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சகத்துக்கு மட்டுமே இருக்குது பார்வை. மீனத்துக்கும் 7வது பார்வை. அங்கே ஜென்ம ராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீனம் ராகு உட்கார்ந்துட்டுருக்காரு, மகரத்தையும் ரிஷபத்தையும் பார்த்துட்ருக்காரு ராகு பகவான். இவர்களுக்கு இப்போ நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, இன்னொரு வேலை மாற்றம் செய்யலாமான்னு நினைப்பாங்க. இந்த வருமானம் 10ல் நான் இன்னொரு வேலை மாற்றம் செய்யலாமான்னு கேட்பாங்க. இந்த ராசிக்காரங்க தயவு செஞ்சு நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா இதை விட பெஸ்ட்டாக இருக்குன்னா இங்கே நீங்கள் சேரை எந்திரிக்கிறீங்கன்னா அங்கே போய் உட்காரணும். இந்த சேரை விட்டீங்கன்னா அந்த போஸ்டிங்கில் போய் நீங்கள் உட்காரணும். அப்போ தான் விடணும் வேலையை. இதை விட்டுட்டு அடுத்த வாய்ப்பு பார்க்கலாம் நினச்சி விட்டீங்க அப்படின்னா 2 வருஷம் உட்கார வச்சுருவார் உங்களை. அதனால் இந்த காலகட்டத்தில் கடகம், சிம்மம், அடுத்து விருச்சகம், மகரம், கும்பம், மீனம். அதே மாதிரி விருச்சக ராசி யார் பார்க்குறாருங்க? கேது பகவான். விருச்சகத்தையும் கடகத்தையும் கேது பகவான் பார்த்துட்ருக்காரு, மகரத்தையும் ரிஷபத்தையும் ராகு பகவான் பார்த்துட்ருக்காங்க. அதிக ஆசை வரும், இதை விட்டால் அங்கே போய் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த வாய்ப்பு கிடைச்சா மட்டுமே பயன்படுத்திக்கோங்க. விட்டுட்டு தேடினீங்கன்னா 1 வருஷம் என்ன பண்ணுவார்? உங்களை பொருளாதாரம் இல்லாமல் உட்கார வச்சு. ஏன்னா ரிஷப வீட்டுக்கு குரு வரப்போகிறார். அவர் எந்த வீடுங்க? அஷ்டமாதிபதி. அங்கே 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். யாருக்கிட்டையெல்லாம் பணம் காசு இருக்கோ பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதிகமாக ஆசைப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வராது. கடனும் வராது, கொடுத்த பணத்துமும் என்ன உங்களுக்கு கணக்கு தான் வருமா தவிர கைக்கு பணம் வராது. அதனால் இந்த ராசிக்காரங்க வெளியே முதலீடு போடுறதுக்கோ அதிகமாக இண்டிவிஜுவலாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து அதிகம் பணம் போடுறதும் இந்த காலகட்டம் வேண்டாம். அப்போ சனி பகவான் யார் சொன்னால் கேட்பார்? சனி பகவான் குரு யார் தெரியுங்களா? பைரவர் தான். பைரவர் சொன்னால் மட்டும்தான் சனி பகவான் கேட்பார். அப்போ யாருக்கெல்லாம் சனி பகவான் திசையும் ராகு பகவான் புத்தியும் இந்த ராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அவர்கள் வழிபடக்கூடிய ஒரே தெய்வம் பைரவர். சரிங்களா? தேய்பிரை அஷ்டமியில்
வரக்கூடிய அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. யாகத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ சமைத்து குச்சிகள் வாங்கி கொடுங்க. அமைதியாக போய் உட்காந்துக்கோங்க. எதுவும் நினைக்க வேணாம், எதுவும் பேச வேணாம். நீங்கள் யாகத்தில் உட்காந்துட்டு 9 பொருள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. 9 பொருள் 9 தீபம் போடுங்க. ஏன் 9 சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பாக்கியம் வேணும். செய்யக்கூடிய விஷயம் நமக்கு பாக்கியமாக கிடைக்கணும். அதனால தான் 9 அப்படிங்கிறது. 9 செவ்வாய் இல்லைங்களா? உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய தேவைகள் உங்களுக்கும் அறியாமல் வெளிப்படும். அப்போ இந்த காலகட்டம் பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பு. வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்களும் பைரவர் யாகத்தில் கலந்துக்கோங்க. பைரவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் அந்த பக்கம் அகரக்கூடாது. கெட்டியாக பிடிச்சிக்கலாங்களா? எல்லாத்துக்கும் வாய்ப்பு வேணும் இல்லைங்களா? அப்போ பைரவர் யாகத்தில் ஃபஸ்ட்டு 6 மணிக்கு யாகம்னா 7 மணிக்கு போகக்கூடாதுங்க. அங்கே கற்பூரம் உள்ள யாகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் அங்கே உட்காந்துக்கணும். அதுக்காக எங்கள் பையன் ஃபாரின் போகணுங்க, படிச்சுட்ருக்கா, அப்படி இல்லை இன்டர்வியூ போயிருக்காங்க, நான் போய் உட்காந்து பண்ணலாமான்னா அதெல்லாம் வேலைக்காக. யாருக்கு வரம் வேணுமோ அவங்க தான் போய் வரம் கேட்கணும். அப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா விபூதி குங்குமம் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு அங்கேயே போட்டு வந்துடுவாங்க. கருவறைக்குள்ளே போயிட்டு உங்கள் கைக்கு வரக்கூடிய வரமே அந்த விபூதியும் குங்குமம் மட்டும்தான். அதை அங்கே போட்டிங்கன்னா வாங்கின வரத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. அதனால் அதை என்ன பண்ணணுங்க, வீட்டில் ஒரு கப்பு வைங்க, குங்குமத்துக்கும் விபூதிக்கும் கொண்டு வந்து அந்த விபூதி கொண்டா போட்டு வைங்க, எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புக்கு அதி முக்கியமான தெய்வம் பைரவர் வழிபாடு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. யாருக்கெல்லாம் கேதுவோட தாக்கங்கள் இருக்கோ, ஏன்னா தடை கிரகம் தாமதமாக கொடுக்குறதும் கேது பகவான் தான். பிள்ளையார்பட்டி போய் ஃபஸ்ட்டு ஈடு தேங்காய் போடுங்க. எந்த விநாயகர் கோயிலுக்கு, எந்த உச்சி பிள்ளையார் எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஈடு தேங்காய் போடணும். அவருக்கு தேவை தேங்காய் தான். ஈடு தேங்காய் போட்டிங்கனாவே உங்கள் பிரச்சனையை அவங்க கண்ணு முன்னாடி உடச்சிடுவார். சரிங்களா? ஈடு தேங்காய் போட்டுட்டு பிள்ளையார்பட்டி போய் மனதார வணங்கிட்டு வாங்க. எந்த ஒரு பூஜையும் அதிகாலை 7 மணி முதல் பூஜை சிறப்பு. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னாவே பிளான் பண்ணிக்கோங்க. காலையில் முதல் பூஜைக்கு அங்கே போயிடணும். திவ்யம். ஏன்னா ஐயரும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, கோயிலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா? முதல் பூஜை நமக்கு தானே, ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதை அனுபவிச்சா தான் தெரியும். சரிங்களா? அப்போ அந்த முதல் பூஜையில் கலந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் அடிப்பிரதட்சணம் வையுங்க. சுற்றுவாங்க வேக வேகமாக போய். எதுக்காக சொல்கிறது அடிப்பிரதட்சணம் கேட்டிங்கன்னா, நம்ம கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்கும். நம்ம எண்ணங்களும் செயல்களும் என்ன பண்ணுறோம், ஒன்றிணைக்கணுங்களா? அடி மேலே அடி வைக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கவனம் எங்கே சதுருங்களா? உங்களுக்கு மிஸ் ஆகி கீழே விழுந்துருவோம், எல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்போ என்னாகும், கவனமாக ஒரு செயல்படும் போது ஒரு விஷயம் நமக்கு முழுமையான பலனை கொடுக்கும். இதுதான் அங்கே பாயிண்ட். அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் 5 நிமிஷம் தான். கோயிலுக்கு போய்ட்டு உள்ளே போவாங்க, சாமி வந்துடுவாங்க, வேகமாக சுற்றுவாங்க. எதுக்குப்பா கோயிலுக்கு போகிறீங்க? அதுக்கு சும்மா நின்று கும்பிட்டு வந்துடுங்க. பிரகாரத்தை வேகமாக சுற்றக்கூடாது. ஏன்னு கேட்டிங்களா, அங்கே எறும்பு ஊறிட்டு இருக்கோம், அங்கே போய் ஏன்ப்பா வேகமாக மிதித்து கொள்றீங்க இல்லைங்களா? அவன் நம்ம என்ன பண்ணுறோம், மரங்களுக்கு கொண்டு போய் இருக்கிற எறும்புகளுக்கெல்லாம் பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் எல்லாத்தையும் போடுவாங்க. அங்கே எறும்பை வளர்த்திட்டு கோயிலுக்கு போய் காலில் மிதித்து எறும்பு கொல்றது, இது பாவம் தானே? அதனால் எந்த விஷயத்தையும் நம்ம எதை நோக்கி போனாலும் இறை இடத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்க, அன்பும் பணிவும் கட்டாயம் இருந்தாவே உங்களை தேடி அனைத்து வெற்றி வாய்ப்புகளும் வரும். எல்லாம் வல்ல பிரபஞ்சத்திற்கு, பிரபஞ்ச குழுவிற்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சொல்கிறேன். ஆன்லைன்லேயும் ஜாதகம் பார்த்துட்ருக்கோங்க. 909555216564 இதோட தொலைபேசி எண். வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா ரெக்கார்டிங் உங்களுக்கு முறையாக தரப்படும். என்னுடைய பெயர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. இன்னொரு தடவைங்களா, 909555216564. இன்னொரு விஷயங்க, தயவு செஞ்சு சந்தேகம் மட்டும் கேட்காதீங்க. நிறையா சந்தேகம்னா நம்ம அஸ்டால்ஸ் எல்லாம் கேளுங்க. இந்த பொதுமக்களுக்காக தான் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி தான் மேம், இந்த ஒரு ஜாதகம் அனுப்பிச்சுட்றேன், 100 ரூபா வாங்கிக்கோங்க, ஒரே ஒரு கேள்வி தான் வாங்க. இது எப்படி தெரியுங்களா இருக்குது, ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் பயணம் பண்ணுறதுக்காக, நான் அந்த ஸ்டாப்பிங் போகணும், அடுத்த பஸ்ஸை விட்டு நம்ம போக முடியுங்களா? ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா முழுமையான பலன் கேட்குறதுக்காக
தொடர்பு கொள்ளுங்கள். எந்த அஸ்ட்ராலஜர் தான் சரி, யாரை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் சரி, முழுமையான விளக்கத்தை வருஷம் ஒரு முறை பார்க்கணும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் குரு பயிற்சி ஆகுதோ அப்போல்லாம் உங்களோட குடும்ப ஜாதகத்தை முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் தொழில் வாய்ப்பு இருக்கா, உங்களுக்கு வந்து வீடு கட்டணுமா, இடம் வாங்கணுமா, ஜாதகத்தை பார்க்காம செய்யாதீங்க. ஏன்னா அது வளர்ச்சியை நோக்கி போகிற விஷயம்தான் எல்லா வாய்ப்புகளுமே. ஆனால் அந்த விஷயம் சொல்லிக்கிறேன். வல்லரசு தினேஷ்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? முக்கியமான ஒரு கேள்வி எல்லா மக்களுக்கும். இதை மிக சிறப்பாக பேசின எங்கள் அன்பு சகோதரி அக்கா திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள். அவங்க சொன்ன ஒரு கருத்து கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னால் நடந்த விஷயம் சொன்னாங்க. காலபுருஷ தத்துவத்தில் 9-10 கூடியவன் குரு. அவர் வந்து பார்த்தீங்க சரி 9-12 கூடியவன் மீனத்தில் இருக்கும்போது வெளிநாடு வேலைனாங்க. என்னோடய அக்கா பையன் ரேவதியில் குரு, ரேவதிலேயே சுக்கிரன், 2-7 கூடியவன் வந்து சுக்கிரனா. நான் சொன்னேன், உனக்கு திருமணத்துக்கு பின்னால் வெளிநாட்டில் தான் வேலை, முடிஞ்ச வெளிநாட்டில் தான் பொண்ணு கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். நான்லாம் எங்கே வெளிநாடு போகிறேன்னு சொன்னாங்க. திருமணம் அமைஞ்சதில்லை, போன மாதம் வேலையும் கிடச்சிருச்சு. அதே குரு தசை சுக்கிர புத்தியில். அக்கா சொன்னது கரெக்டுன்னு சொல்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். அப்போ ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்க தீர்மானமாக எல்லா விஷயங்களுக்குமே நம்ம சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக காலபுருஷ தத்துவத்தில் சொல்லும்போது 100% பலன் இருக்குது. அக்கா சொன்ன நிறையா விஷயங்கள் கரெக்டாக இருந்தது. கால அவகாசம் இல்லாதனால இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லி அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். நமது ஜோதிட பிரபஞ்ச குழு நிறுவனர் தலைவர், சஷ்டிக் சாஸ்திர ஆராய்ச்சி நிறுவன தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜா ஐயா அவர்கள் அக்காவுக்கு சிறப்பு மரியாதை செலுத்துவார்கள். நன்றி.